ஏய் சுவாதி, நீ போய் தானே சொன்ன. பொய்யா? என்ன பொய்? எதடி சொல்ற? நொடிக்காதடி. அந்த இசைய அனுப்பி கன்சீவா இருக்காளா இல்லையான்னு உன்னை செக் பண்ணி பார்க்க சொன்னல. ஆமா சொன்னேன். நானும் செக் பண்ணி டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருக்கேன்ல. நீ டேப்லெட்ஸ் தான் எழுதி கொடுத்த, நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. ஆனா அவ கன்சீவா இருக்கான்னு நீ போய் தானே சொன்ன. சொல்லுடி, அவ கன்சீவா இல்ல தானே? என்னடி ஒளர்ற? ஒளறது நான் இல்லடி, நீதான். அவ வயித்துல கருவே இல்லன்னு தெரிஞ்சுதானே நான் கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி எப்படி உன்னால தைரியமா போய் சொல்ல முடியுது? ஸ்ரீஜா, ஒரு டாக்டர்கிட்ட வந்து நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? நான் உங்களை மெடிக்கல் படி முறையா செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். அவங்க வயித்துல 45 நாளுக்கான கரு இருக்கு. அந்த ரிப்போர்ட் படி குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கு. ஷோ சுவாதி, உனக்கு உண்மை என்னன்னே தெரியல. அவ வயித்துல குழந்தையே இல்லடி. அந்த இசை பண்றது எல்லாமே டிராமா. அது தெரிஞ்சுதான் அத்தை முன்னாடி அதை எக்ஸ்போஸ் பண்ணலான்னு இங்க கூட்டிட்டு வந்த. ஆனா நீ என்னடானா அவங்களுக்கு ஃபேவரா பேசி என்னோட டோட்டல் பிளானையும் ஸ்பாயில் பண்ணிட்ட. ஸ்ரீஜா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. அவங்க கன்சீவா தான் இருக்காங்க. நான் தப்பாலாம் புரிஞ்சுக்கல சுவாதி. அவ உள்ள வந்தப்போ உன்கிட்ட தனியா ஏதாவது பேசினாளா? இல்ல நான் வெளியில இருந்த டைம்ல உனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா பணம் கொடுத்தாளா? சொல்லுடி, எவ்வளவு பணம் கொடுத்தா? ஸ்ரீஜா, வாய மூடி போ. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒரு டாக்டரா எனக்கு உண்மை எதுவோ அதை தான் சொல்லுவேன். பணத்துக்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடி. உண்மையாவே அவங்க வயித்துல குழந்தை இருக்கு. ஏ ஸ்வாதி, ப்ளீஸ் டி, பொய் சொல்லாதடி. ஸ்ரீஜா, ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா நான் சொல்றத கேட்டுக்கோ. அவங்க கன்சீவா தான் இருக்காங்க. 45 நாள் கருவோட ஹெல்த் டெவலப்மெண்ட் நார்மலா இருக்கு. நானே என் கைப்பட எக்ஸாமின் பண்ணி தான் பார்த்தேன். உன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்னடி? அப்போ இசை இசை நிஜமாவே இல்ல, இருக்காது, இருக்கவே இருக்காது.